மகன் தூய் ஆவியின் திரியக ஆசீர்வாதம் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமென். இந்த காலை நேர சிந்தனைக்காக யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். யோசுவா ஜனங்களை பார்த்து, உங்களை சுத்திகரித்து கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார் என்றார். அன்பான இறை மக்களே, நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதம் செய்வார். ஆகவே நீ இன்றைக்கே ஆயத்தப்படு, உங்களை சுத்திகரித்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். சுத்திகரிப்பு என்பது எவ்வளவு அவசியமானது! அது உடல் பூர்வமாக, ஆரோக்கியபூர்வமாக, சுகாதாரபூர்வமாக சொல்லப்படுகிற ஒரு உண்மையான ஒரு காரியம். ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார் யோசுவா மூலமாக, உங்களை நீங்களே சுத்திகரித்து கொள்ளுங்கள். சுத்திகரிப்பு என்பது அவசியம். கிறிஸ்தவர்களாகிய நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையிலே பாவத்தினாலே ஏற்பட்ட அந்த கசப்பான வாழ்க்கை, பாவத்தினாலே சந்தித்த தாறுமாறான தவறான ஒரு வாழ்க்கை, இவைகளில் இருந்து நாம் விடுதலை அடைய கடவுளுடைய சன்னிதானத்திலே நாம் அழைக்கப்படுகிறோம். நம்மை நாமே சுத்திகரிக்க அழைக்கப்படுகிறோம். கர்த்தர் நம்மை சுத்திகரிக்க அழைக்கின்றார். இன்றைக்கு நாம் தேவனோடு ஐக்கியம் கொள்ள தேவையான ஒன்று நம்முடைய பரிசுத்தம். பரிசுத்தம் இல்லை என்று சொன்னால் நாம் தேவனை தரிசிக்க முடியாது. தேவன் பரிசுத்தராக இருக்கிறார். ஆகவே நம்மையும் பரிசுத்தராக அவர் அழைத்திருக்கிறார். தேவன் தங்களிடத்தில் எதிர்பார்க்கும் தேவையை நினைக்காதவர்களாக நாம் இருக்கிறோம். அநேக நேரங்களில் இந்த அருமையான காரியத்தில் மீகா தீர்க்கதரிசி 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில், நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையோடு நடப்பதை அல்லாமல் வேறு எண்ணத்தை கடவுள் உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறார். பரிசுத்தம் என்று சொன்னால் நியாயம் செய்து, ஏழை எளியவர்களுக்கு நியாயம் செய்து உன் தேவனுக்கு முன்பாக நீ தாழ்மையாக, கடவுளுடைய கோயிலில் வந்து தான் நம்முடைய அதிகாரத்தை காட்டுகிறோம், நம்முடைய மசல்ஸ் பவரை காட்டுகிறோம், நம்முடைய திறமையை காட்டுகிறோம், நம்முடைய ஜாதியின் பெருமையை காட்டுகிறோம், நம்முடைய சார்ந்திருக்க கூட்டணியினுடைய பலத்தை காட்டுகிறோம் திருச்சபைகளில். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், அப்படி காட்டுகிறவர்கள் அடையாளம் இல்லாமல் அங்கே துளைந்து போவார்கள், எரிந்து சாம்பலாகி போய்விடுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே தான் கடவுள் சொல்கிறார், உங்களை நீங்கள் பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். உங்களுடைய பரிசுத்த வாழ்க்கை தான் தேவனிடத்தில் உங்களை கொண்டு வந்து சேர்க்கும். இன்றைக்கு ஒரு கசாப்பு கடைக்காரன் தான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதின் நிமித்தமாக ஒரு கறிக்கடை வைத்திருக்கிறவன், அவனுடைய வாழ்க்கை வினோதமான முறையிலே மாறி போய்விட்டது. இதுவரை தராசில் பெருவிரலால் அந்த முல்லை ஆட்டி கொண்டிருந்த அந்த மனிதன் இப்பொழுது கடை வியாபாரத்தில் அந்த பெருவிரலால் அந்த முல்லை ஆட்டுவதை நிறுத்திவிட்டேன் என்று பதிலளித்தான். முன்பெல்லாம் தராசு எடையை குறைக்க வாடிக்கையாளர்களை சாமர்த்தியமாக ஏமாற்றி விடுகின்ற என்னுடைய வாழ்க்கை, ஆனால் கிறிஸ்தவனாக மாறிவிட்ட பிறகு இந்த பழக்கத்தை எல்லாம் நான் விட்டேன். சொல்லப்போனால் நெருக்கும் எடைக்கு மேலாக கரித்துண்டை அதிகமாக போட்டு அவர்களை ஏமாற்றினதற்கு பிராயச்சித்தம், அதற்கு ஒரு மீட்பை நான் தேடிக்கொண்டு செய்து வருகிறேன். அன்பான இறை மக்களே, இன்றைக்கு கிறிஸ்தவனாக மாறினால் உன்னுடைய அடிமைத்தனம் மாறும், உன்னுடைய ஜாதிய ஒடுக்குதல் மாறும். நீ மற்ற மனிதர்களைப் போல கல்வி அறிவிலே முன்னேறி நல்ல ஒரு வேலை வாய்ப்பில் சமுதாய அந்தஸ்தில் இருக்க வேண்டும் என்று தான் ஆண்டவராகிய இயேசு மிஷினரிகளை கொண்டு இந்த இடத்தில் அழைத்தார். இன்றைக்கு பாவத்திலும் சமுதாய அடிமைத்தனத்திலும் ஜாதிய ஒடுக்குதலிலும் இருக்கிற இந்த மக்கள் இன்றைக்கு பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் சுவிசேஷத்தை இந்த இந்திய மண்ணுக்கு அனுப்பி வைத்தார். ஆனால் அந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்ட அநேக மக்கள், அதுவும் இடையிலே திருச்சபைக்குள்ளாக புகுந்தவர்கள், பாதியிலே வந்தவர்கள், ஆதியிலே இருந்த மக்கள் அல்ல, பாதியிலே வந்தவர்கள் தான் இன்றைக்கு திருச்சபையை பல நிலைகளில் பிரித்து கூறு போட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த கசாப்பு கடைக்காரன் போல ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். தன்னுடைய தராசின் முல்லை என்ன செய்கிறார், தன்னுடைய பெருவிரலினால் இந்த ஜாதிக்கு இவ்வளவு, இந்த ஜாதிக்கு இவ்வளவு என்று பிரித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலை மாற வேண்டும். ஆகவே தான் ஆண்டவர் சொல்கிறார் யோசுவான் மூலமாக, என் அன்பு மகனே, நீ கிறிஸ்தவனாக மாறிவிட்டாய் என்று சொன்னால் உன் வாழ்க்கை மாறி இருக்க வேண்டும், உன்னுடைய செயல் மாறி இருக்க வேண்டும், உன்னுடைய குணங்கள் மாறி இருக்க வேண்டும், உன்னுடைய புத்தி மாறி இருக்க வேண்டும், உன்னுடைய அடிப்படை கருத்தியல்கள் மாறி இருக்க
வேண்டும். அது மாறவில்லை என்று சொன்னால் கிறிஸ்தவனாகி பிரயோஜனமே இல்லை. அப்படிப்பட்ட வாழ்க்கைக்குத்தான் ஆண்டவர் நாளைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அவர் அற்புதம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு நாம் ஆயத்தப்பட வேண்டும். நம்மை பரிசுத்தப்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த தபசு காலங்களிலே பயணிக்கிற நம்முடைய வாழ்க்கை கடவுளால் பரிசுத்தம் பண்ணப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. கடவுளால் நேசிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. அந்த வாழ்வுக்கு இன்றைக்கு கர்த்தரை நோக்கி ஜெபிக்கலாம். இரக்கமும் கிருபையிலிருந்து நல்ல ஆண்டவர், உடைய கல்வாரி இரத்தத்தினாலே எங்களை கழுவி சுத்திகரிக்க நீர் கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக நன்றி. இந்த நாளிலும் எங்களை பரிசுத்த வாழ்வுக்கென்று நீர் அழைத்திருக்கிறீர். அந்த பரிசுத்தத்தை எங்களுக்கு அடையாளமாக கொடுத்திருக்கிறீர். அந்த அடையாளத்தில் நாங்கள் உம்மோடு செயல்களாக உம்மை பின்பற்றுவர்களாக இருக்க, உம்முடைய அற்புதத்தை காணக்கூடிய கண்களாக உடையவர்களாக இருக்க, இருதயத்தை உடையவர்களாக இருக்க நீர் எங்களுக்கு துணை புரிந்தருளும். இறைமகனே, இந்த நாளிலும் என்னுடைய தரங்கை அத்தியட்சர், ஆலோசனை சங்க செயலர், அருமையான உறுப்பினர்கள் அவர்களுக்குள்ளாக ஒரு நல்ல இணக்கத்தை, நல்ல ஒற்றுமை உணர்வையும் ஐக்கிய உணர்வையும் கொடுத்து அவர்களுக்குள்ளாக ஒரு பரிசுத்த ஜீவியத்தையும் பரிசுத்த நிர்வாகத்தையும் பரிசுத்த ஒரு ஆளுகையும் அதிகாரத்தையும் கொடுக்க ஆண்டவருடைய கரத்தில் மன்றாடுகிறோம். ஒருவருக்கு ஒரு விட்டு கொடுத்து மனத்தாழ்மையாக இருப்பதை தவிர வேறு எண்ணத்தை கடவுளிடத்தில் எதிர்பார்க்கிறார் என்று சொன்னதைப் போல அப்படிப்பட்ட வாழ்வுக்கு எங்களை ஆயத்தப்படுத்தும். இறைமகன் இயேசுவின் வழியாக வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். தந்தையாகிய கடவுளின் அன்பும் மைந்தராகிய இயேசுனுடைய அருளும் பரிசுத்த ஆவியினுடைய நல்ல உறவும் பாதுகாப்பும் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக.